ஒரு இயக்குனருடைய வெற்றி தொடர் முயற்சி அப்படிங்கிறத காலங்காலமாக தமிழ் சினிமா பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் அந்த ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை நந்தா பெரியசாமி தான் நான் காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நடுவில் நானாக இருக்கட்டும், சகோதரர் சமுத்திரக்கனியவர்களாக இருக்கட்டும், நடிக்க போயிட்டோம். ஒரு லேவிஷ் லைஃப்குள்ள அடாப்ட் ஆகிட்டோம். ஷூட்டிங் நடித்தா கால்ஸில் என்ன வீட்டில் ரெஸ்ட்டு, மாதத்துக்கு 2 படம் நடித்தா கூட போதும், வாழ்க்கை ஓடிடும் அப்படிங்கிற ஒரு சுகவாசியாக நாங்கள் மாறிட்டோம். ஆனால் நடிப்புக்குள்ளேயும் போகாமல் தன்னுடைய வாழ்க்கை சினிமா தான், டைரக்ஷன் தான், இதில் நான் ஒரு நாள் ப்ரூவ் பண்ணியே தீருவேன் அப்படின்னு பத்திரிகைக்காரங்கெல்லாம் அச்சுப்படையில் வந்து ப்ரூவ் பார்த்து பண்ணுற மாதிரியே தன்னுடைய வாழ்க்கையை ப்ரூவ் பார்த்து இன்னைக்கு ஒரு பிழை இல்லாத ஒரு மிகச்சிறந்த படத்தை எடுத்தவர் தான் திரு மாணிக்கம் தந்தையுடைய நண்பர் நந்தா பெரியசாமி. அடிப்படையில் என்னுடைய குடும்ப நண்பர் கூட. என்னுடைய காதல் திருமணத்தை அவர் நடத்தி வச்சாரு, அவருடைய காதல் திருமணத்தை நான் நடத்தி வச்சேன். என்னுடைய காதல் திருமணத்துக்கு வந்தப்ப எப்படா எல்லாத்தையும் விட்டு கல்யாணம் பண்றேன், என்னாலாம் முடியாது தம்பி, நான்லாம் வந்து அப்படியே அழுதுருவேன் அப்படின்னா. முதல் வாரம் நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், அவன் ஸ்கூல்ல போயிட்டு இருக்கான். அடுத்த வாரம் நான் வந்து ஓட்டிட்டு இருக்கேன், அவன் பின்னாடி உட்காந்துருக்கேன் அவன் கல்யாணத்துக்கு. என்ன பங்காளி ஒரு வருஷம் கூட ஒரு கேள்வி கேட்டு எப்படா சொந்த பந்தெல்லாம் மறந்து கல்யாணம் இப்ப எப்படான்னு, விடு பங்காளி வாழ்க்கையே அப்படிதான் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே மிக சிறந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்டியிருக்கோம். காதல் திருமணம் பண்ணாலும் அவனுக்கு 2 குழந்தைகள், மிக சிறந்த படிப்பாளிகள். எனக்கு 2 குழந்தைகள், எங்கள் பிள்ளைகள் நல்ல படிப்பாளிகள். உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய மகன் வந்து மார்ச் மாதத்தில் ஹீரோ நடிக்க போகிறான். நண்பர் சமுத்திரக்கனிகள் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுச்சு. வெற்றி என்பது கல்லா கட்டுவது மட்டுமல்ல, பார்த்த மனிதர்கள் மனதை நிறைப்பது, மனதில் வந்து பூர்த்தியாவது, அவங்கள வந்து அப்படி புல்லரிக்க செய்வது. அந்த விஷயத்தில் திருமாணிக்கம் வந்து ஏகப்பட்ட மெசேஜ் எனக்கு வந்து பார்த்துட்டே இருப்பேன். நந்தா பெரியசாமிக்கு வந்து அமெரிக்காவில் வந்திருக்கோம், ஆஸ்திரேலியாவில் வந்திருக்கோம், லோக்கல்லேருந்து பண்ணியிருப்பாங்க. சார் இதே மாதிரி தொடர்ந்து படுங்க சார் என்ன ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க படம் ரிலீஸ் ஆனால் அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சார் எப்படி சார் அந்த படம் எடுத்தீங்க, இவ்வளோ நேர்மையான ஒரு படம் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சார், அப்படியே வியாபிச்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அவருக்கு வாய்ஸ் மேலே ஒவ்வொருத்தரும் அனுப்பிட்டே இருக்காங்க. நாடு கடந்து கண்டம் கடந்து வந்துகிட்டே இருக்கு. இதை விட சிறந்த வெற்றி எந்த இயக்குனர் கொடுக்க முடியும் சொல்லுங்க? கல்லா நிறைய வருத்தப்பட்டாரு சார். கல்லா நிறையும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேஜிக்கை தெலுங்குல பண்ணீங்கல்ல, நல்ல படைப்புகள் நாட்கள் கடந்து முள்ளு மலர் ஒரு பெரிய உதாரணம், உதவி பூக்கள் ஒரு பெரிய உதாரணம். இந்த படம் எல்லோரும் மனசுல நீங்க பாருங்க, இந்த தியேட்டர் எல்லாம் பல தியேட்டர்ல இல்லை, நான் வருத்தப்பட்டேன்னாரு. உங்களை மாதிரியே பல பேர் இந்த படம் நல்ல படம் ரிவ்யூ பார்த்துட்டு மிக சிறந்த படம் கேள்விப்பட்டு தியேட்டருக்கு போய் பார்க்காதவங்க இந்த படம் எப்படா ஓடிடியில வந்து பார்ப்போம்னு வெயிட் பண்ணதுடைய விளைவு தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி 2 நாள்ல 17 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க. அப்ப இந்த 17 லட்சம் பேரும் தியேட்டர் போய் படம் பார்க்கணும் ஆசைப்பட்டு தியேட்டர் இல்லாதனால திரும்பி வந்தவங்க. அப்ப இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படங்கிறது இந்த முதல் 2 நாளே ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால நீங்க தயவு செய்து வருத்தப்படாதீங்க பிரதர். நீங்க சொன்ன அந்த ரவி சார் இப்பயே காப்பாற்றப்பட்டு விட்டார், வருத்தப்படாதீங்க. நான் நந்தாவை அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், நந்தா வந்து கழுகு மாதிரி. கழுகு பற்றி இப்பதான் நீங்க படிச்சிருப்பீங்க, நான் 10 வருஷம் முடியாது படிச்சிருக்கேன். கழுகு என்ன பண்ணும், தன்னுடைய சிறகுகள், தன்னுடைய அழகு, தன்னுடைய நகங்கள்லாம் பழுதாயிடுச்சுன்னா ஒரு பெரிய மலையில போய் உட்காந்து தன்னுடைய பழைய நகங்களை பிச்சு போட்டுரும், ரத்தம் வர வர. தன்னுடைய பழைய அழகுகளை வந்து பிச்சு போட்டுரும், ரத்தம் வர வர. ரத்தம் சொட்ட யாருக்கும் தெரியாத ஒரு மலை முகடுல போய் இதை ஒளிஞ்சு வாழும். ஒரு மாசம் 2 மாசத்துக்கு அப்புறம் புதிய சிறகுகளும் புதிய நகங்களும் புதிய அழகுகளும் முளைத்ததுக்கு அப்புறம் மீண்டும் அதே ஒரு பலத்தோட, பழைய கழுகின் பலத்தோட மறுபடியும் பூமிக்கு வரும் இறையெடுக்க. அந்த மாதிரி தினம் தினம் தன்னுடைய அழகையும் நகங்களையும் கூர்மைப்படுத்திக் கொள்வதும் தான் நந்தா பெரியசாமி. ஏன்னா நந்தா பெரியசாமி வந்து முயற்சி பண்ண காலத்தில் இருந்த சமகாலத்து டைரக்டர்லாம் இன்னைக்கு பல பேர் இல்லை. நந்தா பெரியசாமியுடைய பயணித்தவர்கள் பல பேர் சினிமா முடியலன்னு ஓடி பண்ணவங்களை நான் பல பேர் பார்த்துருக்கேன். எங்க டீம்லேயே கிட்ட நாங்கள் 2 பேரும் தான் இருக்கோம். அவ்வளவு தூரம் முயன்றவன் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சிட்டு இருக்கான்னா அவனுடைய கழுகு தன்மை தான் இவ்வளவு பெரிய முக்கியமான காரணம். அவனுடைய வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, கத்திரி வெயிலில் போகும்போது வந்து ஒரு விசை தறியாளன் வந்து சொந்தமா ஒரு தறி செஞ்சு ஒரு கதர் அடையை நம்ம கொடுத்தா எவ்வளவு குளுமையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நண்பனுடைய வெற்றியை நான் மிக குளுமையா பார்க்கிறேன். இந்த வெற்றி நந்தா பெரியசாமி போல தொடர்ந்து முயற்சிப்பவர்களுக்கும் நந்தா பெரியசாமியின் வயதில் இருப்பவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக நான் நம்புறேன். இந்த வெற்றி எனக்கு ஒரு சின்ன வருத்தம், இந்த ஒரு மிக சிறந்த படத்தை பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஓரளவுக்கு மக்கள்கிட்ட சரியான ஒரு கவன ஈர்ப்பை கொண்டு போலியோங்கிற ஒரு கவலை எனக்கு இருக்கு. அந்த ஒரு கவலை தான் எனக்கு.
இந்த படம் வந்து நீங்க எழுதி வச்சுங்க, இது ஹிந்தியில படமாக்கப்படும் சார். இந்த படம் அதுல சமுத்திரக்கனிக்கு அண்ணனுக்கு ஈக்குவலான ஒரு நடிகரோ இல்ல அவரே கூட ஹிந்தியில போய் லான்ச் ஆகலாம். ஏன்னா அந்த நடிப்பை வந்து அவ்வளவு, ஏன்னா இதெல்லாம் இவர் தான் பண்ண முடியும். வந்து நின்னாவே ஒரு நல்லவர் தெரிகிற ஒரு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணது வந்து நம்முடைய நண்பர் அவர்கள். இந்த இமேஜுக்கு எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது. இந்த படம் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து சமுத்திரக்கனி அவர்களை கொண்டு போக நம்புறேன். அதாவது வந்து சில படங்கள் நல்லா நடிச்சிருக்காரு, பெர்ஃபார்மன்ஸ் பின்னிட்டாரு அப்படிம்பாங்க. ஆனால் ஒரு கேரக்டருக்கு இமேஜ் வேணும்னா அந்த இமேஜ் 100% அடாப்ட் ஆன யார் தான் நம்முடைய நண்பர் சமுத்திரக்கனி அவர்கள். நல்ல, அதாவது எப்படின்னா வீரபாண்டி கட்டபொம்மன் எப்படி இருப்பாரு சிவாஜியை பார்த்து தெரிஞ்சுக்கலாமாங்க, அது மாதிரி நல்லவன் எப்படி இருப்பான் அப்படின்னா சமுத்திரக்கனி அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு உதாரணமாகவே அவர் கிடைச்சப்பட்ட கேரக்டர்லாம் கிடைச்சிருக்கு. நான் அப்படி இல்லை, வில்லன், காமெடியன், கேரக்டர் ஆர்டிஸ்ட், கொடூர வில்லன், பயங்கர காமெடியன், இப்படி வந்து எனக்கு இமேஜே கிடையாது. ஆனால் ஒரு மிக சிறந்த மனிதனுக்கு ஒரு இமேஜை வந்து கடவுள் வந்து அவளை சீக்கிரம் கொடுக்க மாட்டார். அது அவருடைய உள்ளது கிடைச்ச பரிசு. அந்த உள்ளமே உருவமா மாறி நீங்க இவ்வளவு பெரிய வெற்றி கொடுத்திருக்கு. இந்த வெற்றியை ரொம்ப சந்தோஷமா நான் கொண்டாடுறேன். இதே மாதிரி தொடர்ந்து நந்தா பெரியசாமி பல வெற்றி படங்களை கொடுத்து இன்னும் பெரிய இடத்துக்கு போன வேண்டிக்கிறேன்.